ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் அவங்க நிலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 29. வாங்க கதைக்குள்ள போலாம். அம்ருவின் பிறந்தநாள் பார்ட்டி அன்று அந்த மித்ராவை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் இருந்தார்கள். அவளின் செயலில் கோபம் கொண்ட சீதா அவளை அறைந்து ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டுக்கொண்டிருக்க அதே கேள்வியை தான் மற்றவர்களும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வாசலில் இருந்து எனக்காக தான் இப்படி பண்ணா என்ற குரல் கேட்டு அனைவரும் அதிர்ந்து இருக்க அப்பொழுது உள்ளே வந்தார் ஜானகி. 20 வருடமாக கோமாவிலே இருந்தவள் நடந்து வருவதை பார்த்தவர்களுக்கு அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. அவரை பார்த்த ரத்னவர்மாவின் கைகளோ நடுங்கியது. அதே நடுக்கத்துடனே அவரின் அருகில் சென்றவர் ஜானகி என்று அழைக்க அவரை பார்த்த ஜானகியோ அழகாக சிரித்தார். என்னதான் அவருக்கு வயதாகி இருந்தாலும் அவர் பார்ப்பதற்கு அழகாகவே இருந்தார். ஆதியின் அம்மாவாயிற்றே. ரத்னவர்மாவை பார்த்த ஜானகியோ எப்படி இருக்கீங்க என்று கேட்க கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு தன் காதல் மனைவியின் குரலை முதல் முறையாக கேட்கிறார் ரத்னவர்மா. அவரால் இதை நம்பவே முடியவில்லை. இது உண்மைதானா என்று தோன்றியது. ஒருவேளை தன் கனவில் இருக்கிறோமா என்று கூட தோன்றியது. ஏனென்றால் இந்த 20 வருடத்தில் அவர்கள் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது, செய்யாத ட்ரீட்மெண்ட் கிடையாது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவரை குணப்படுத்த முடியவில்லை. அப்படி இருக்கையில் இப்பொழுது தன் கண் முன்னே 20 வருடங்களுக்கு முன் எப்படி பார்த்தாரோ அதே போல் வந்து நிற்கும் ஜானகியை பார்த்தவருக்கு அவ்வளவு அதிர்ச்சியாகவும் அதே சமயம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆனால் ஜானகியை பார்த்த ஆதி, துருவன், சர்வா மூவரும் சிலை போல் நின்றிருந்தார்கள். அர்ஜுன் மற்றும் அம்ரு இருவரும் வேகமாக ஜானகியிடம் சென்றவர்கள் அவர் முன் அழுது கொண்டே நிற்க அவர்களை பார்த்த ஜானகியோ அவர்கள் இருவரையும் தன் கண்ணீருடன் பார்த்தவர் தன்னை நோக்கி இழுத்து அணைத்து கொண்டார். அப்பொழுது அவர்களை அவளிடம் ரத்னவர்மா அறிமுகப்படுத்த வர, இல்லங்க எனக்கு தெரியும் என்று சொன்னவர் அன்புடனும் கண்ணீருடனும் அங்கிருந்த அனைவரை பற்றியும் கூறினார். அதை கேட்ட அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. இது தன்னிச்சையாகவே அனைவரின் பார்வையும் மித்ராவின் புறம் திரும்பியது. ஆனால் மித்ராவின் பார்வையோ ஆதியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. இது ஜானகியை பார்த்த ரத்னவர்மாவோ, நீ எப்படி ஜானகி இப்படி மித்ரா கூட வர முடியும், நீ வீட்டில் தானே இருந்த என்று சொன்னவர் ஒரு நொடி யோசித்து விட்டு ஜோதியை பார்க்க ஜோதியோ திருவென்று முழித்து கொண்டு நின்றிருந்தார். அவளை அழுத்தமாக பார்த்த கிருஷ்ணாவோ, என்னாச்சு, எப்படி அண்ணி வெளியே போனாங்க என்று கேட்க ஜோதி ஏதோ பேச வர அப்பொழுது மித்ரா பேச தொடங்கினார். ஜோதிமாவை எதுவும் கேட்காதீங்க, நான் தான் ஜானுமாவை இங்கிருந்து கூட்டிட்டு போனேன் என்று அவள் சொல்ல அதில் அனைவரும் விழிவிரித்து அவளை பார்த்தார்கள். அனைவரின் மனதிலும் 1 மாதத்திற்கு முன்பே இங்கிருந்து சென்றவள் எப்பொழுது திரும்பி வந்தாள், எப்படி அவள் ஜானகியை இங்கிருந்து கூட்டி சென்றாள் என்ற கேள்வி இருந்தது. அதே கேள்வியுடன் எல்லோரும் அவளை பார்க்க பொழுது அவளை பார்த்த துருவனோ, நீ எப்போமா அவங்கள இங்கிருந்து கூட்டிட்டு போன, நீ தான் 1 மாசத்துக்கு முன்னாடியே இங்கிருந்து போயிட்டியே, அப்புறம் எப்போ திரும்ப வந்த என்று அனைவரின் மனதில் இருந்த கேள்வியும் அவன் கேட்டிருந்தான். அவனை ஒரு நொடி பார்த்த மித்ரா பதில் சொல்ல வர, ஆனால் அதற்கு முன் ஜோதியோ, அதை நானே சொல்றேன் துருவா என்று சொன்னார். அனைவரின் பார்வையும் அவள் மேல் இருக்க அவர்களை எல்லாம் ஒரு முறை பார்த்தவர் மித்ராவை பார்த்துவிட்டு பிறகு பேச தொடங்கினார். மித்ரா இங்கிருந்து சண்டை போட்டுட்டு போனால, அதுக்கு முன்னாடியே நான் ஜானகி அக்காவை அவ கார்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சிட்டேன் என்று அவர் சொல்ல அனைவரும் அதிர்ந்து போனார்கள். கோபமாக அவரை பார்த்த சர்வாவோ, என்னம்மா சொல்றீங்க, எதுக்காக முன்னாடியே நீங்க போயிட்டு ஜானுமாவை கார்ல உட்கார வச்சிங்க என்று கேட்க அவனின் கோபத்தில் ஒரு நொடி பயந்த ஜோதியோ அமைதியாக இருக்க அப்பொழுது மித்ரா பேச தொடங்கினாள். ஏன்னா நான் தான் ஜோதிமா கிட்ட அப்படி பண்ண சொல்லி சொன்னேன். ஒரு டாக்டர்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு நியூரோலாஜிஸ்ட். நான் ஜானுமாவோட எல்லா ரிப்போர்ட்ஸையுமே பார்த்தேன். எனக்கு என்னமோ அவங்கள சரி பண்ண முடியும்னு தோணுச்சு. ஆனால் அது எந்த அளவுக்குன்னு உறுதியாக தெரியல. அதை உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி ஒருவேளை நீங்கள் அதனால் ஹோப் வளர்த்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அது நடக்கலைன்னா அது உங்கள் எல்லாருக்கும் பெரிய பாதிப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியும். என்னதான் நீங்கள் எல்லாருமே கிருஷ்ணாப்பா ஜோதிமா வந்ததுனால சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் யாருமே உண்மையாகவே பழையபடி சந்தோஷமாக இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே எல்லாருக்குள்ளேயும் ஜானுமா இல்லைன்ற ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. எப்படியாவது உங்கள் எல்லாருக்காகவும்
தேவ்காகவும் ஜானகிமாவை திரும்ப கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா அதை உங்க எல்லார்கிட்டயும் சொல்லி அது நடக்காம போனா நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. அதனால உங்களுக்கு எல்லாம் அதை தெரியாம பண்ணணும்னு நினைச்சேன். இதை பத்தி நான் ஜோதிமா கிட்ட சொன்னேன். முதல்ல வேண்டான்னு சொன்னவங்க அதுக்கப்புறமா எப்படியாவது ஜானகி அக்கா எனக்கு திரும்ப வந்தா போதும்னு சொல்லிட்டு இதுக்காக ஒத்துக்கிட்டாங்க. எப்படி நான் அவங்க எல்லாருக்கும் தெரியாம இதை பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதை எப்படி பண்ணாலும் தேவ் கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு அவன் என்னை தேடக்கூட முயற்சி பண்ணாத மாதிரி அவன் கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டேன் என்று சொன்னவள் ஒரு நொடி பெருமூச்சை விட்டு அவனை பார்த்தாள். ஆனால் ஆதி அவளை பார்க்கவே இல்லை. இருந்து யாருக்குமே தெரியாத என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஜானகிமாவை கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். என்னோட ட்ரீட்மெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனாலையும் அதுக்கு ஜானகிமா நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணதுனாலையும் என்னால் அவங்கள பழையபடி கூட்டிகிட்டு வர முடிஞ்சது. ஜானகிமா எப்படியாவது பழையபடி திரும்பி வந்தால் போதும்னு நினச்ச ஜோதிமாவும் எனக்காக இந்த ஹெல்ப்பை பண்ணாங்க. நான் 1 மாதம் அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்க்குற வரைக்கும் இங்கே வீட்டில் ஜானகிமா இருக்கிற மாதிரியே உங்கள் எல்லாரையும் நம்ப வச்சாங்க. அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு, உங்களை காயப்படுத்தாமல். அதுக்கு எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல. தீமா மேலே யாரும் கோவப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை கோவம் இருந்தால் அதை என் மேலே காட்டுங்க. நான் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இல்லை தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க என்று சொன்ன மித்ராவை தான் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்பொழுது கூட ஆதி இறுகி போய்தான் நின்றிருந்தானே தவிர ஒரு வார்த்தையும் பேசவில்லை. மித்ராவிடம் மட்டுமில்லை, அவன் அம்மாவிடம் கூட அவன் பேசவில்லை. அப்பொழுது ஜானகி பேச தொடங்கினார். நான் கோமால இருந்து கண்முழிச்சு 2 நாள் தாங்க ஆகுது. இந்த 2 நாளாக தான் எனக்கு மித்ராவை தெரியும். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த மற்ற டாக்டர்ஸ் அப்புறம் நர்ஸ் மூலமாக மித்ரா இந்த 1 மாதம் என்னை திரும்ப கொண்டு வரதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமல் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கா. அவளோட இந்த கஷ்டத்தினால தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி இப்படி நல்லபடியாக நிற்கிறேன். மித்ரா இதுக்காக என்ன பண்ணா, எப்படி ஆதிக்கிட்ட அவள் சண்டை போட்டு வந்தா, இதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிடாம தூங்காமல் என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணி உழைக்க வச்சு திரும்ப என்னை நல்லபடியாக உங்கள் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்கானா, அதுக்கு காரணம் அவள் உங்கள் மேலேயும் ஆதி மேலேயும் வச்சுருக்க அன்பு மட்டும்தான். அதனால் அவள் மேலே கோவப்படாதீங்க என்று சொன்னவர் ஆதி சர்வா துருவன் மூவரின் அருகிலும் செல்ல இங்கு ரத்னவர்மா மித்ராவை நன்றி உணர்வுடன் பார்த்தார். அவள் முன் அவர் கையெடுத்து கும்பிட்டவர் ரொம்ப தேங்க்ஸ்மா என்று சொல்ல அதில் பதறிய மித்ராவோ வேகமாக அவர் கையை இறக்கிவிட்டவள் ஏன்பா என்று கேட்டாள். இதையெல்லாம் பார்த்த சீதாவிற்கு தான் அவளை அடித்ததை நினைத்து குற்ற உணர்வாக இருந்தது. இருந்தாலும் அவள் இதற்காக செய்த செயல் சரியில்லை என்று தோன்றவே அமைதியாக விட்டுவிட்டார். அவர்கள் மூவரின் அருகிலும் வந்த ஜானகி கண்ணீருடன் அவர்கள் மூவரையும் பார்க்க துருவன் மற்றும் சர்வா இருவரும் அவளை பார்த்தவுடன் அம்மா என்று அணைத்து கொண்டார்கள். அவர்கள் கண்களும் கலங்கியிருந்தது. ஆனால் ஆதி அப்பொழுதும் அமைதியாக தான் இருந்தான். அவனை பார்த்தவர் அம்மா கிட்ட பேச மாட்டியா ஆதி என்று கேட்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா என்று சொன்னவன் தானும் அணைத்து கொண்டான். 10 வருடம் பார்த்து பார்த்து வளர்த்த தன் 3 மகன்களை 20 வருடம் கழித்து ஆசையுடன் அணைத்து கொண்டார் ஜானகி. மித்ரா வந்ததிலிருந்து ஆதியை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் ஒரு முறை கூட அவளை பார்க்கவில்லை. அவனின் இந்த பாராமுகம் மித்ராவிற்கு ஏதோ போல் இருந்தது. அவள் மனம் மிகவும் வலித்தது. அவள் கண்களில் அவன் ஒரு முறையாவது தன்னை பார்க்க மாட்டானா என்ற ஏக்கம் இருந்தது. அதை உணர்ந்த ஜோதி ஆறுதலாக அவள் தோளை தட்டி கொடுத்தார். அவரை பார்த்தவர் கஷ்டப்பட்டு சிரித்தாள். பிறகு அனைவரும் ஜானகியுடன் சிறிது நேரம் பேசிவிட்ட பிறகு அம்ருவின் கேக் வெட்டும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனது. அம்ரு கேக்கை கட் செய்து அவளின் 2 தந்தை 2 தாய்களுக்கு மூட்டினார். கிட்டத்தட்ட 20 வருடத்திற்கு முன் அவர்கள் தொலைத்த அதே மகிழ்ச்சி, எந்த நாளில் அவர்கள் கடைசியாக மகிழ்ச்சியாக இருந்தார்களோ அதே நாளில் இன்று மீண்டும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அத்தனைக்கும் காரணமான மித்ராவின் மேல் பெரியவர்களுக்கு அன்பு கூடியது. துருவன் சர்வாவிற்கு கூட அவள் மேல் இருந்த கோபம் மறைந்தது. அவளை நன்றியுடன் பார்த்தவர்கள் அவளிடம் சென்று ரொம்ப தேங்க்ஸ் குட்டிமா என்று சொல்ல அவர்களை பார்த்து சிரித்தாள் மித்ரா. அவளை பார்த்த துருவனோ ஆனாலும் அதுக்கு நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, அட்லீஸ்ட் ஆதிக்கிட்டையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் என்று கேட்க பார்த்தாலே தவிர எதுவும் பேசவில்லை. அவளின் நிலையை புரிந்து கொண்ட துருவனோ அவளின் தலையை வருடி விட்டு நீ அம்மாவை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தினியா என்று கேட்க அவனை பார்த்த மித்ராவோ ரொம்பலாம் இல்லனா என்று சொன்னாள்.
ஆனால் அவளை பார்த்த சர்வாவோ, எனக்கு தெரியும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜானகிமாவை காப்பாத்திருப்பேன்னு. ஏன்னா நாங்களும் டாக்டர்ஸ் தான், எங்களுக்கும் தெரியும் அவங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாங்கன்னு. அப்படி இருக்கிறப்போ நீ இப்போ அவங்கள பழையபடி கூட்டிகிட்டு வந்திருக்கனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு எங்களுக்கும் தெரியும். ஆனால் அது எல்லாத்தையும் விட இதுக்கப்புறம் தான் உனக்கு உண்மையான கஷ்டமே இருக்குது. என்னதான் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்காகவே அவனுக்காகவே கூட நீ இதை செஞ்சிருந்தாலும் கூட அவன் ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்கான். அவனை சமாளிக்கிறது உனக்கு அவ்வளோ ஈஸியான டாஸ்காக இருக்காது குட்டிமா என்று சொன்னான் சர்வா. அவன் சொன்னதை சரி என்பது போல் தலையசைத்தான் துருவன். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருப்பான். அவனை சமாளிக்க நீ ரொம்ப போராடணும் குட்டிமா என்று துருவனும் சொல்ல, அவர்களை பார்த்த மித்ராவோ, அதை நினச்சாதான் எனக்கும் உள்ளுக்குள்ளே லைட்டாக உதறல் எடுக்குதுண்ணா என்று சொன்னாள். அப்போ உடனே இங்கேருந்து போகணும், அவன் என்னை தேடி வரக்கூடாதுன்னு ஏதேதோ பேசிட்டேன். இப்போ அவன் என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறான், எப்படி அவனை சமாளிக்க போகிறேனே தெரியல என்று அவள் சிறு நடுக்கத்துடன் பயந்து கொண்டே சொல்ல, அவளை பார்த்து சிரித்த துருவனோ, அக்னிக்கு பயமா என்று கேட்டான். அவனை முறைத்து பார்த்த மித்ராவோ, அக்னியாவே இருந்தாலும் அவளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது அவ தேவ்னா பயப்பட தான் செய்வா என்று சொல்ல, அவளின் பதிலை கேட்ட இருவரும் சிரித்தார்கள். அம்ருவின் பர்த்டே செலிப்ரேஷன் முடிந்தவுடன் தன் அன்னையுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு ஆதி அவனின் அறை நோக்கி சென்றான். செல்லும் பொழுது கூட அவன் மித்ராவை கண்டு கொள்ளவே இல்லை. அதில் மித்ராவின் முகம்தான் வாடி போனது. அவளின் வாடி போன முகத்தை பார்த்த ஜானகி மற்றும் ஜோதி இருவரும் அவளின் அருகில் சென்று, ஏன் இப்படி இருக்க, நீ போய் அவன் கிட்ட பேசு, அவன் சரியாயிடுவான் என்று சொல்ல, அவர்களை பாவமாக பார்த்த மித்ராவோ, ரொம்ப பேசிட்டமா என்று சொன்னாள். அவளை பார்த்து சிரித்தவர்கள், நீ போய் பேசுனா என் பையன் சமாதானம் ஆயிடுவான் என்று சொல்ல, உங்க பையன் நான் பேசுனா சமாதானம் ஆயிடுவான், அட நீங்க வேறம்மா, இன்னும் அவன் என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்கானோ என்று ஒரு பெருமூச்சை விட்டவள் அவளின் தேவை தேடி அவள் அறை நோக்கி சென்றாள். ரூமிற்கு வந்த மித்ரா அறையில் ஆதியை தேட, அவனோ ஜன்னலோரமாக நின்று கொண்டு வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவள் உள்ளே வந்ததை ஆதி அறிந்துதான் இருந்தான். ஆனால் அவள் புறம் திரும்ப வேண்டும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. மெதுவாக அவனின் பின்புறம் சென்று நின்ற மித்ரா தேவ் என்று அழைக்க, ஆனால் ஆதியின் நிலையிலோ எந்த மாற்றமும் இல்லை. அதை அறிந்து கொண்ட மித்ரா, தேவ் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு தெரியும் நான் ரொம்ப ஓவராக பேசிட்டேன், உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு, ஆனால் எனக்கு வேற வழி தெரியல தேவ், சாரி, நிறுத்துடி என்று சொல்லி கோபமாக அவளின் புறம் திரும்பினான் ஆதி. அவனை அதிர்ச்சியுடன் மித்ரா பார்க்க, ஆனால் ஆதியோ, என்ன வழி தெரியல உனக்கு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நானும் ஒரு டாக்டர் தான், மாதிரி கேஸில் சக்ஸஸும் இருக்கும் ஃபெயிலியரும் இருக்கும்னு எனக்கும் தெரியும், இதை பற்றி நீ என்கிட்ட டைரெக்டாகவே பேசியிருந்தா அதை புரிஞ்சுக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா, இல்லை அந்த அளவுக்கு நான் உனக்கு முட்டாளாக தெரியுறேன்னா என்று கேட்டவனை இல்லை என்பது போல் பார்த்த மித்ரா அவனிடம் ஏதோ பேச வர, ஆனால் அதற்கு முன் ஆதியே பேச தொடங்கினான். இருக்கலாம், நீ சொன்னதெல்லாம் கேட்டு நீ பண்ணுறதுக்கெல்லாம் ஆரம்பத்திலேருந்தே உன் ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுத்து அமைதியாக போனேன்ல, உன் கண்ணுக்கு நான் முட்டாள் மாதிரி தான் தெரிஞ்சிருப்பேன் போல என்று ஆதி கோபமாகவும் அதே சமயம் வலியுடனும் சொல்ல, அவனை பார்த்த மித்ரா கண்களில் கண்ணீரோடு, அப்படிலாம் இல்லை தேவ், நான் சொல்றத கேளு என்று அவள் பேச வர, அவளை தடுத்தவன், இதுக்கு மேலே நீ எதுவும் பேச தேவையில்லடி, உன் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நான் மதிச்சேன்ல, நீ என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்லையா, ஏன் இல்லை இவனுக்கெல்லாம் ஃபீலிங்ஸே இருக்காதுன்னு நினச்சியா, நீ உண்மையாகவே என்கிட்ட சண்டை போட்டு போயிருந்தா கூட எனக்கு இவ்வளோ வலிச்சிருக்காதுடி, ஆனால் பிளான் பண்ணி இது எனக்கு வலிக்கும்னு தெரிஞ்சே பண்ணியிருக்கல என்று அவளின் கண்களை பார்த்து கேட்டவனின் கண்கள் கலங்கி இருந்தது. அவன் அழுகவில்லை, ஆனால் அதே சமயம் அவன் கண்கள் கலங்கி இருந்தது. அதை பார்த்த மித்ராவின் உலகமே ஒரு நொடி நின்றது போல் இருந்தது. அவனின் கண்கள் கலங்கி இருப்பதை பார்த்த மித்ரா அவனின் அருகில் நெருங்கி செல்ல போக, ஆனால் அவளை விட்டு 2 அடி பின்னால் நகர்ந்து நின்றான் ஆதி. கலங்கிய விழிகளின் கண்ணீர் துளி அவன் விழியை விட்டு தாண்டுவதற்கு முன்னே அதை கட்டுப்படுத்தியவனின் முகம் மீண்டும் இறுகி போனது. பிறகு அவளை பார்த்தவன், இப்போ நீ ஏன் வந்திருக்க, ஒருவேளை இன்னும் அந்த 3 months முடியறதுக்கு 1.5 மாசம் இருக்கே, அதுக்காகவா என்று கேட்டான். ஆமாம், அதுக்காக தான் இருக்கும், நீ தான் அடிக்கடி சொல்லுவியே 3 மாசத்துல போயிடுவேன்னு, அதனால தான் இப்போ வந்திருப்பேன். சரி, இன்னும் 1.5 மாசம் இருக்குல்ல, நீ சொன்ன மாதிரி இன்னும் 1.5 மாசத்துல டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் என்று சொன்னவன் அவளை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து சென்று விட்டான்.
அவனின் வார்த்தைகள் ஏற்படுத்திய காயத்தால் மித்ரா உடைந்து போயிருந்தாள். அவன் சென்ற பின் கதறி அழுக ஆரம்பித்தாள். அவள் சொன்ன வார்த்தைகள் தான், ஆனால் அதையே அவன் வாயிலிருந்து கேட்கும் பொழுது மிகவும் வலித்தது. இப்படிதானே அவனுக்கும் வலித்திருக்கும் என்று நினைக்கையில் மித்ராவின் மனம் ரணமாக வலித்தது. பிறகு தன்னால் முடிந்த மட்டும் அழுது முடித்தவள் வாஷ்ரூம் சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு கீழே சென்றாள். தன் சோகத்தை எல்லாம் தனக்குள்ளேயே மறைத்தவள் புன்னகை முகமாக அவர்களுடன் கலந்து பேசிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது ஆதியும் அங்குதான் அமர்ந்திருந்தான். ஆனால் மித்ராவை கண்டு கொள்ளவே இல்லை. அதை பார்க்க பார்க்க மித்ராவின் மனம் வலித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது ஆதியை பார்த்த சர்வா, ஆதி, அப்பா அம்மாங்கெல்லாம் வந்ததை ஏன் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணக்கூடாது என்று கேட்க ஒரு நொடி ஆதி அமைதியாக இருந்தான். அவனை பார்த்த துருவனோ, ஏண்டா யோசிக்கிற, இன்னும் இது யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும்னு நினைக்கிறியா என்று கேட்டான். அவர்கள் இருவரையும் பார்த்த ஆதியோ, சரி இவங்க வந்ததை ஒரு சின்ன கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிடலாம் என்று சொன்னவனின் இதழிலோ வில்லத்தனமான ஒரு புன்னகை இருந்தது. அவனின் அந்த புன்னகை முகத்தை பார்த்த சர்வா மற்றும் துருவனுக்கு அது எதற்காக என்று புரிந்தே இருந்தது. அவர்களும் அதற்காக தானே காத்திருக்கிறார்கள். ஆனால் ஆதி என்ன பிளான் செய்கிறான் என்று மட்டும் அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஏன் இதுவரைக்கும் ஆதியை யாராலும் புரிந்து கொள்ள முடிந்ததில்லை. அதில் மித்ராவும் அடக்கமே. இங்கு ஆதி தன் ஸ்டடி ரூமில் அமர்ந்து கொண்டு அவனின் ஆஃபீஸ் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனின் ரூமின் கதவு தட்டப்பட, கமன் என்று சொன்னான். அப்பொழுது உள்ளே நுழைந்தார்கள் சர்வா மற்றும் துருவன் இருவரும். அவர்களை ஏன் என்பது போல் கேள்வியாக பார்த்தான் ஆதி. அவனின் அருகில் இருந்த சேரில் அமர்ந்த சர்வா மற்றும் துருவன் இருவரும் அவனை பார்த்து கொண்டிருக்க, அவர்கள் வந்ததிலிருந்து எதுவும் பேசாமல் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த ஆதியோ, வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புங்க, என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க என்று சொல்ல, அது அவனை பார்த்த துருவனோ, இல்லடா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணா நம்ம நினைச்ச மாதிரி நடக்குமா என்று கேட்டான். ஆதி பதில் சொல்லவில்லை. ஆனால் அவன் கண்களில் ஒரு கொலைவெறி இருந்தது. அதுவே அவர்களுக்கு அவன் நினைத்தபடிதான் அனைத்தும் நடக்கும் என்பது புரிய வைக்க போதுமானதாக இருந்தது. ஓகே, அப்போ நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொன்ன சர்வா எழுந்து வெளியில் செல்ல போக அவனை ஒரு நிமிஷம் என்ற ஆதியின் குரல் தடுத்தது. அவர்கள் இருவரும் நின்று என்னவென்பது போல் அவனை பார்க்க, அவர்களை அழுத்தமாக பார்த்தவன், இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் மறைச்சு வைக்கலான் இருக்கீங்க என்று கேட்டான். அதில் குழம்பியவர்கள் அவனை குழப்பமாக பார்க்க, உங்கள் கல்யாணத்தை பற்றி சொல்கிறேன், எப்போ வீட்டில் சொல்ல போறீங்க என்று கேட்டான். அதில் அதிர்ந்த இருவரும், என்ன வீட்டில் சொல்லணுமா, இப்போ அது அவசியமாடா என்று கேட்டார்கள் ஒரு சேர இருவரும். அவர்களை முறைத்து பார்த்த ஆதியோ, இன்னும் எவ்வளோ நாள் இப்படி சீக்ரெட்டாக வாழலான் இருக்கீங்களா என்று கேட்க, பாவமாக பார்த்த துருவனோ, எது சீக்ரெட்டாக வாழறோமா, இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் உன்னை அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காடா அவ என்று கூறினான் வர்ஷினியை பற்றி. தொடர்ந்த சர்வாவோ, நாங்கள் சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கோம்டா, அவ்வளோதான், நீ என்ன சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ன்ற அளவுக்கு பேசுற என்று கேட்க, அவர்களை அழுத்தமாக பார்த்த ஆதியோ, ஏதோ ஒன்று, கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணது உங்கள் தப்பு, அதனால் வர பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம வீட்டில் நாளைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு உங்கள் ஒய்ஃப் 2 பேரும் வரணும் என்று அவன் சொல்ல, அவனின் குரலில் இருந்த அழுத்தமே கூறியது, அவர்களை நீங்கள் அழைத்து வந்துதான் ஆக வேண்டும் என்று. அதில் அவர்கள் இருவரின் தலையும் சரி என்பது போல் ஆடியது. அதில் தலையசைத்த ஆதியோ அவர்கள் இருவரையும் ஒரு நொடி பார்த்தவன், வரப்போற பிரச்சனைய சமாளிக்க ரெடியா இருங்க என்று சொல்ல, என்னடா நம்ம வீட்டில் பெரிய பிரச்சனை வரப்போகுது, ஒரு 2 திட்டுவாங்க, அவ்வளோதானே, நம்ம அப்பா அம்மா தானே என்று கேட்ட துருவனை பார்த்த ஆதியின் முகத்திலோ நக்கலான ஒரு புன்னகை இருந்தது. அந்த புன்னகை பார்த்த சர்வா மற்றும் துருவன் இருவருக்குமே இதில் வேறென்னவோ இருப்பது போல் தோன்றியது. அதில் அவனை கூர்மையாக பார்த்தவர்கள், என்ன ஆச்சுடா, என்ன ஆச்சு சொல்லு, ஏன் அம்மா இல்லை அப்பா யாராவது ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா என்று கேட்க, ஆனால் அவர்களை பார்த்தவனோ, என்கிட்ட கேட்டுட்டா கல்யாணம் பண்ணிங்க, பிரச்சனையை மட்டும் நான் ஏன் சொல்லணும் என்று நக்கலாகவே கேட்டான். அவனை பாவமாக பார்த்த சர்வாவோ, ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரச்சனையில தான் போயிட்டு இருக்கு, இதில் புதுசா வர பிரச்சனையை பார்க்கணுமா, தயவு செஞ்சு சொல்லுடா என்று கேட்க, அவனும் ஆமாம் என்பது போல் அவனையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான், அவன் ஏதாவது சொல்வான் என்று. ஆனால் ஆதியோ அவனின் வேலையை பார்க்க ஆரம்பித்தானே தவிர அப்படி 2 ஜீவன்கள் அவனிடம் கெஞ்சு கொண்டிருப்பதை கண்டு கொள்ளவே இல்லை.
அடுத்த நாள் ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் இருப்பதால் ராம் மற்றும் சீதா இருவரும் ஆதியின் வீட்டிலேயே தங்கிக் கொண்டார்கள். இரவு உணவு முடித்த பின் ரூமிற்கு வந்த மித்ரா பார்த்தது என்னவோ சோஃபாவில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆதியை தான். அவளுக்கு அவனிடம் பேசுவதற்கே பயமாக இருந்தது. அவன் கஷ்டப்பட்டு அதில் படுத்திருப்பதை பார்த்தவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனின் அருகில் சென்று நின்று தேவ் என்று அழைக்க அவன் எழுந்திருக்கவே இல்லை. அவள் மீண்டும் மீண்டும் தேவ் தேவ் என்று அழைத்து கொண்டே இருக்க அதில் சலிப்பாக கண்களை விழித்தவன், என்ன வேணும் உனக்கு என்று கேட்டான். அதில் அவனையே ஒரு நொடி அமைதியாக பார்த்தவள், நீ வேணா பெட்ல படுத்துக்கோ, நான் வேணா சோஃபால படுத்துக்கிறேன் என்று சொல்ல அவளை கூர்மையாக பார்த்தவனோ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான். இல்லை, நம்ம 2 பேருமே வேணா பெட்லேயே படுத்துக்கலாம்ல என்று அவள் கேட்க, திரும்ப திரும்ப உன்னை நம்பி காயப்பட நான் ரெடியா இல்லை என்று அழுத்தமாகவும் அதே சமயம் கோபமாகவும் வந்து விழுந்தது ஆதியின் வார்த்தைகள். அதில் நொறுங்கி போனாள் மித்ரா. அவனை பார்த்தவள், ஏன் தேவ் இப்படி பேசுற, நான் தான் ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்றேன்ல, என்னை மன்னிக்க கூடாதா என்று கேட்க அதில் கடுப்பான ஆதியோ வேகமாக சோஃபாவில் இருந்து எழுந்தவன் அவளின் விழிகளை பார்த்து, நான் என்னடி தப்பு பண்ண என்று கேட்டான். மித்ராவின் தலை ஏதும் இல்லை என்பது போல் ஆடியது. இல்லை, நான் உண்மையாவே தப்பு தாண்டி பண்ணேன். இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்காத உரிமையை உனக்கு கொடுத்தேன்ல, இது வரைக்கும் என்னை யாரையும் நான் நெருங்க விட்டதே இல்லை. ஆனா அந்த ரைட்ஸையும் நான் உனக்கு கொடுத்துருக்கேன்ல, அது நான் பண்ண தப்பு தான். அது மட்டும் இல்லாம யார் பேச்சையும் கேட்காதனா உன் பேச்சை கேட்டேன்ல, அதுவும் என் தப்பு தான். இதெல்லாம் நான் இருந்ததுனால தானே இவன் என்ன சொன்னாலும் என்ன பண்ணிட்டு போனாலும் அப்புறம் வந்து பேசினா சரியாயிடுவான்னு நினைக்கிற என்று ஆதி கேட்க கேட்க மித்ராவிற்கு குற்ற உணர்வாக இருந்தது. ஆதி சொல்வது போல் அவள் நினைக்கவில்லைதான். ஆனால் அவனுக்கு அவன் அம்மாவை திருப்பி கொடுத்தால் அவன் பழையபடி நிம்மதியாக இருப்பான் என்று நினைத்துதான் இதை செய்தாள். ஆனால் இதில் அவன் மனதை சுக்குநூறாக அவள் உடைத்ததை, அவள் வார்த்தைகள் அவனை காயப்படுத்தும் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அது இந்த அளவுக்கு என்பதை அவள் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அவன் 1 மாதமாக வீட்டிற்கு வராமல் இருந்திருப்பான். இது எதையும் மித்ரா அறியவே இல்லை. அவளுக்கு குற்ற உணர்வு அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவளால் அவன் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை. சாரி தேவ் என்று கண்களில் கண்ணீருடன் மித்ரா சொல்ல, ஆனால் அவளை பார்த்த ஆதியோ வெறுமையாக சிரித்தான். அவளின் கண்ணீரை பார்த்தவனால் அதற்கு மேல் அவள் காயப்படும்படி பேச முடியவில்லை. அதே சமயம் அவனால் அவள் செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதில் இதற்கு மேல் அவளிடம் ஏதாவது பேசினால் அவள் மனம் காயப்படும் என்பதை உணர்ந்தவன் அமைதியாக சென்று பெட்டில் படுத்து கொண்டான். அவனையே பார்த்து கொண்டிருந்த மித்ராவும் சிறிது நேரம் கழித்து பெட்டின் மறுபக்கம் சென்று படுத்து கொண்டவளுக்கு தூக்கம்தான் வரவில்லை. அன்று இரவு முழுவதும் அவளுக்கு கண்ணீரிலேயே முடிந்தது. அடுத்த நாள் காலை அழகாக விடிந்தது. அந்த வீட்டின் வெளியில் உள்ள ஒரு பெரிய கார்டனில் ஸ்டேஜ் செட்டப் செய்து அங்குதான் கெட் டுகெதற்காக ஏற்பாடு செய்திருந்தார்கள். கண் விழித்த மித்ரா பார்த்தது என்னவோ ஆதியை தான். அவன் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவன் முகம் இறுகிதான் இருந்தது. அதை பார்க்க பார்க்க அவளின் மனதில் வலி கூடிக்கொண்டே சென்றது. மித்ராவின் வாழ்க்கையில் அடுத்து நடக்கப் போவது என்ன? மித்ராவை மன்னிப்பானா ஆதி? ஆதியின் பேச்சை கேட்டு துருவன் மற்றும் சர்வா இருவரும் அவர் மனைவிகளை அவர்களின் குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்துவார்களா? துருவனின் மனைவி வர்ஷினி அறம் மீடியாவின் சேர்மன் என்று ஆதியின் குடும்பத்திற்கு தெரிந்தால் என்ன செய்வார்கள்? பணக்கார குடும்பமாக இருக்கும் ஆதியின் குடும்பம் சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் வந்த சர்வாவின் மனைவி வேதாவை ஏற்பார்களா? ஆதி, சர்வா, துருவன் மூவரும் எதை பற்றி பேசுகிறார்கள்? எதற்காக காத்திருக்கிறார்கள்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.